இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன். கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். நான் கிறுக்கு முண்டை ராஜா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன். அவளை சந்தித்தில் இருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன். இந்த பத்திக்கு இந்த நெறி எல்லாம் எழுப்பிடுங்க. நான் வந்திருக்காரு. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று என்னுடைய அப்பாப்பட்டவர் டீச்சர் எடுக்கிற மாதிரியே வாசிக்கிறேன். ரொம்ப லென்த்தா வாசிக்க வேணாம். சுருங்க அடிங்க. சுருக்கியே அடிங்க. காலையில இப்படி 5:30 மணிக்கு தான் நாடகம் முடிப்பான். சரியா? எப்போதும் வழக்கம் 5 மணிக்கு முடிப்பான். இப்ப அரை மணி நேரம் நம்ம ஊருக்காண்டி கூடுதலா 5:30 மணிக்கு முடிச்சிடும். சரியா? நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க போறேன். என்னோட அப்பாப்பட்டவன் தக்க சாக உத்தரசனே பிரகாஷ் அந்த கீபோர்டை உடைச்சிட்டு நம்ம என்ன புரிதிக்கலையா நாடகம் பூரா தூசி போடுற மாதிரி துடைக்கிறிய. ஆனா நீங்க துடைக்கிறதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா தாளக்கார அந்த தாளத்துக்கு தூசி விடுதுன்னு துடைக்கிறாரு. அதை நினைக்கும் போதுதான்டா எனக்கு அப்படியே உள்ளமே கருது. இருக்கட்டும் பயன்படுத்தாம இருந்தாலும் துருப்பிடிக்கத்தான் செய்யும். காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், ஐயனூர் சங்கம், பாப்பாறை சங்கம், புதுக்கோட்டை சங்கம், இத்தனை சங்கத்துக்கு பேக்க தூக்கி கொண்டு போய் நாய் போல் லோ என்று அறிந்து நான் நாடகம் ஆட வேண்டும் என அப்பாப்பட்டவர் தக்க சாபத்துள்ளார். இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகை தந்ததாக என் ஞானம் திச்சிருக்கின்றேன். சாமி என்ன சொல்லி போலிச்சாமியா? உண்மைதான். முதல்ல வந்தவரா? உண்மைக்கும் பொய்யுக்கும் இந்த உலகத்துல வித்தியாசம் தெரியாம தப்பா அது பூரா குப்பரை கடிச்சு ரோட்ல தவளை எப்படி அடி வெட்டு கிடக்கும். குண்டி ஒரு பக்கம், காடு ஒரு பக்கம். என்ன சாமி சொல்றீங்க? போலிச்சாமி நீங்க யாரு? நீங்க இது தெரியாம மாங்கு வேர்த்து போச்சு. அருமையான கேள்வி. அதனால் காரைக்குடி சங்கத்தில் நீ சிறந்த மிருதகம் என்று நம்பர் இடத்தில் இருக்கிறார். அற்புதமான கேள்வி. நாரதர் என்றால் வீணை எங்கே என்று கேட்கிறார். என்ன அப்படி பூரா களை எடுக்கிற மாதிரி வரப்படுறீங்களே, என்னதே பிரச்சனை உங்களுக்கு? வெளியே போட மாட்டேங்கிறாரு. ஒண்ணு கூட போக கூடாதா? ஆமா, வயர்குடைய தூக்கிட்டு ஒண்ணுக்கு போவாத சும்மா கடை. சாமி என்ன எனக்கு ஒரு சந்தேகம். 2 பேரா போங்க. இப்படி 7-8 பேரா போனா கூட்டம் சீக்கிரம் குறைஞ்சிரும். அப்புறம் 2:45 நாடகம் முடிக்கிற மாதிரி இருக்கா. மணி இப்பவே 2:45 ஆயிடுச்சா? இருக்கட்டும். வீணைக்கு நான் ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? இமயமலை உச்சியில் வந்து என் வீணை இமயமலை உச்சியில் இடித்தது. என் வீணையை அந்த வாயிலாத மலை என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ளேன். எனக்கு வீணை இருக்குதா? ஆமா சாமி சொன்னா சரியாத்தான் இருக்கா. எனக்கு சந்தேகம். கையில எல்லாம் தலையெல்லாம் பூச்சி திரிக்கல. இன்னைக்கு என்ன உங்களுக்கு முதலீடுவா? எதுவும் பொம்பளை ரெடி பண்ணி இருக்கிறா? இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். அயர்ந்து தூங்கி கிடக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சொல்லியிருக்கா. சண்டை வரும், அடிச்சு விடுவேன். அடிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. அடிச்சு சண்டை வரும், தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. அப்புறம் முனிங்கால மிதிச்சு முழுங்கி விளையிருச்சு, அடித்தொடையில மிதிச்சு கறி ஏறிடுச்சு. அப்புறம் சங்குல மிதிச்சு விட்டேன். அப்புறம் இங்க வந்து பஞ்சாயத்து சொல்லக்கூடாது. தூங்குற ஊரா எந்திரிச்சு அமைதியா உட்காந்துருங்க. இது உங்களுக்கு நல்ல நியாயமான விஷயத்தை சொல்றேன். அது என்ன கையில் என்னமா வச்சிருக்கீங்க? கட்டை இது என் பாடலுக்கு இசையமைப்பதற்காக சத்ததான கட்டை. அந்த மாதிரி கட்டை இல்லை, பனஞ்சப்ப மாதிரி இருக்கு. பனங்கட்டை மாதிரியே மாமியாவை வைத்திருக்கிற ஆண்களுக்கு புறம் இது பனமட்டை மாதிரி தான் தெரியும். இல்ல சாமி, சத்ததான கட்டை தான் இருக்கட்டும். வாயை எப்படிதான் அடைக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஹலோ ஹலோ
கிலோ கறியை 1/2 கிலோ எலும்பு வச்சுக்கிட்டு இது படுத்துற பாடு அந்த ஆண்டவனுக்கே பொறுக்குது. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கு. உங்களை என்னுடைய மனவார வாழ்த்துகின்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னு கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல எத்தனை பேர் யாசகம் கேட்பவர் இருக்கிறார்கள். யாசகம்னா பிச்சைன்னு அர்த்தம். தெரியும் தெரியும். யாசகம் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆமா. இத்தனை வேடங்களை இட்டும் அவர்கள் பிச்சை எடுத்திருக்கிறார்கள். சிவனுடைய வேடத்தை இட்டு பிச்சை எடுப்பவர் இந்த உலகத்துல நான் பார்த்திருக்கேன். மகாவிஷ்ணுடைய வேடம் விட்டு பிச்சை எடுப்பவர் இந்த உலகத்துல பார்த்திருக்கேன். ஆஞ்சநேயருடைய வேடம் விட்டு பிச்சை எடுப்பவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள ஒரு மனக்கவலை, அவர்களுக்கு இணையான பெருமை வருது. என்னுடைய வேடத்தை போட்டு இந்த பூலகத்தில் யாரும் பிச்சை எடுக்கவில்லை என்று மனக்குமரல் இருந்தது. ஆனால் இன்றோடு அந்த மனக்குமரல் ஒழிந்தது. என் உருவத்தை போட்டு உலகத்திலே பூச்சி என்னை பார்க்கும் போது உனக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியல. ஆமா, பூலோகத்திலே தாங்கள் என்னுடைய சாமியாரே, இந்த ஊர்ல பாம்பர மக்கள் இருக்கிறதுனால நீ வந்து இவங்களை புறம் அப்ராணி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன் தண்டவாளம் கொஞ்ச வரத்துல வெளுத்து புரியவில்லையே. அப்ப என்னுடைய வேடத்தை இட்டு பிச்சை எடுப்பவர் தாங்கள் அல்லவா? உண்மையான நாரத மகாமுனிவரே நான் தான். இல்லையப்பா இல்லையப்பா, நாரத மகரிஷி நான் தான். ஆமா, உனக்கு பெரிய பட்டயம் போட்டு கொடுத்திருக்காங்க. போயா, சரித்திரம் சொல்லுகிறது. என்ன சரித்திரம்? என்னுடைய அருமையும் என்னுடைய பெருமையும் இந்த உலகத்திலே சரித்திரம் பெரிய அருமை பெருமை எல்லாம் பேசினவங்க பூரா மண்ணை கவிட்டு பூரா நாசமா போயிட்டாங்க. அற்புதமையை கொண்டு உண்மையான நாரத மகாமுனிவரே நான் தான். நான் தானப்பா, நாரதன் நான் தான். பாரு, உனக்கு என்ன தெரியும் பேசு, என்ன பண்ணலாம் பேசு. என்ன தெரியும் ஏது என்று அப்பாற்பட்டது. ஒரு நாரத மகரிஷி பேசும் பொழுது எனக்கான மரியாதையும் அங்கீகாரத்தை கொடுத்து நீ பேசணும். அப்ப நான் யாரு? சந்திரகடத்த வீரப்பனா? நானும் நாரத மகாமுனி. என்னை பார்த்தாலே 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. என்னைய பார்த்தாலே 38 மாவட்டத்துல உள்ளவனும் என்னைய பார்த்து எந்திரிச்சு நிப்பாங்க. ஈரல் 14 லோகம் செல்லக்கூடியனே இந்த நாரத மகரிஷி. நீ என்னையா ஈரல் 14 லோகம் சென்றாய்? நான் 38 மாவட்டத்தை சுத்தி வரக்கூடிய சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி வரக்கூடிய அதெல்லாம் விதனம் சுதனம் திராதனம் மகராதனம் பாதாளம் பூர்லோகம் பூர்லோகம் அனைத்து லோகமும் செல்லக்கூடியவே இந்த நாரத மகரிஷி. பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமை சத்தம் இந்த நாரத மகரிஷி. முடிஞ்சது நடக்கக்கூடியது நடக்க போறது முக்காலமே எனக்கு தெரியும். நான் அவன் அக்காலத்தை அறியக்கூடிய சக்தி படைத்தவன். புராணங்கள் அனைத்திலும் இடம்பெற்றவன் இந்த நாரத மகரிஷி. இந்த புராணத்தை அறியக்கூடியவன் நாரத மகாமுனிவன். புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், பாகவத புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரதான புராணம், பொம்மலிங்க, கைவத்த புராணம், அக்கினி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம், 18 புராணத்தை இருக்கக்கூடியவன். நீ 18 புராணத்தை படிச்சிருக்க, நான் 19 புராணம் படிச்சிருக்கேன். உன்னோட புராணம் மொத்தம் 18. போய் சொல்லாங்க 18. சோறு கிடைக்காது 18. சாமி கொலகார சாமி அடிச்சு வாயை ஊதிச்சு போயிடுச்சு. 19 19 நான் நிறுத்து காட்டுறேன். நிறுத்து காட்டுறேன். நீ போய் சொல்ற. புராணம் 18 19 19 18 19 18. நான் பொய்யா சொல்றேன். 19 நீ படிக்கிற. சரி, மறுபடியும் சொல்லு. புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம். புராணம் தெரியாதா? சரி, பேர் புராணம் மொத்த பேர் என்னத்துக்கு? 18வது புராணம் கந்த புராணம். 19வது புராணம் பொந்த புராணம் இருக்கு. பொந்த புராணம். ஆமா, கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதா? கந்த புராணத்தை இயற்றியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். பொந்த புராணத்தை எழுதுனது பொச்சி பொச்சி வச்சார். இருக்காரியா? இருக்காரு. சாகல. ஏடா பொச்சி புராணம் பேரா இருக்கு. இருக்காரியா? சாகல. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. உனக்கு தெரியும்? காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல அவர் என்ன பண்றாரு? சாயந்தரமே பாத்துட்டு வந்தேன். ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். காலையில 8 மணிக்கு இருப்பாரு, 9 மணிக்கு. ஏடா ஜூஸ் கடை போட்டவர்காரா? போங்க. புராணத்தை எழுதுனாரு. புராணத்துல புத்தகத்தை என்னுடைய சிறப்பை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படினா கிடுகிடு கிடு நடுங்கிடுவ. அத்தனை சிறப்பு. என்னோட சிறப்பு தெரிஞ்சு இரண்டாம் சத்தியவான் இறந்த கனவு உயிரை யமலோகத்தில் வீட்டுவதற்காக சாபத்தை இடத்திலே காயத்தை இந்த வந்தது சொன்னேன். நேரா யமலோகம் போனா இறந்து போன கனவு உயிரை அந்த யமனிடமே மீட்டு கொண்டு வந்தாலே சாபத்திரி. அதுக்கு காரணம் யாரு? இந்த நாரத மகரிஷி. நான் பல குடும்பத்தை இந்த பூலோகத்துல வாழ வச்ச பெருமை சேர்த்திருக்கேன். எப்படி? உனக்கு தெரியுமா? வெள்ளச்சாமி முண்டாட்டிய சுப்பையா வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? எரியா எரியா வெள்ளச்சாமி முண்டாட்டிய சுப்பையா வச்சிருந்தேன். விரும்பும் மோனி சுப்பையாட்ட இங்க வாடா எதுவட்ட வள. அவனுக்கு 3 உள்ள. நீ வாடக்கு முண்டாட்டி பிள்ளையும் தூக்கிட்டு போயிட்டா அவன் சோத்துக்கு என்னடா உண்மையா? நீ நாசுக்கா வச்சுக்க. ஏன் அந்த பொம்பளை இருந்த இடத்தை விட்டு கிளப்புற? அப்படி அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்கணும். இதெல்லாம் அவனுக்கு பெருமை. மகாபாரத கதையிலே பாஞ்சாலி வெட்டி வெட்டி அடைந்தான் பாஞ்சாலி அர்ஜுனே. ஆனா வீட்டு கொண்டு போய் பரிசு போல் கொண்டு சொன்ன உடனே 5 பகிர்ந்து கொண்டு சொன்னாங்க. ஒரு கனினா 5 பகிர்ந்துக்கலாம். ஒரு பெண்ணை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அனைவர் திகைத்தினோடு ஒரு ஆண்டுக்கு ஒருவன குடும்பத்தை இன்னைக்கு 5 மனைவி அடியா பத்தினி என்று பேர் வாங்கி கொடுத்தவன் இந்த நாரத மகரிஷி. ரமேஷ் தங்கச்சி சுரேஷ் கூட்டிட்டு போயிட்டான். மேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து. இவன் 150 பேர் 60 வர்றான். அது 50 பேர் வேலைக்கு போட வர்றான். பெருமருன்னு நான் போட கிடையாது. நீ பாக்கலாம். இந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கு, இந்த பிள்ளை பிஏ படிச்சிருக்கு. 2 பேரும் சேர்த்து வச்சு இந்த அரசாங்க புழுப்பு
டப்புன்னு வேலை கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலையா? அங்க பெருமை சேர்த்து இந்த நாரதர் முடியும். இதெல்லாம் ஒரு பெருமையாயா? என்ன பெருமை? 16 ஆண்டுகளிலே மார்க்கெட்டை உயிர் பிரியும் போது தனக்கு ஆனா அவன் உயிரை என்று 16ஆக மாத்தி கொடுத்த பெருமையாக இப்படி அத்தனை சிறப்பு எனக்கு உண்டு. பெருமையை பல புராணத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிறப்புகளை கொடுத்தவன் இந்த நாரதரிசி. என்ன பேசுறதா நீ இவ்வளவு பேசுறேன்னா அது காரணம் யாரு? என் தாய் உன் நாவில் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை கடுமுடுத்தி வெள்ளை கடுமுண்டு வெள்ளை அரியாசனத்தில் வைத்திருப்பார். அரசரோடு தம்மை சரியாக வைத்த தாயே வந்து வைத்த கூந்தல் மதமண்டார் வெள்ளி கண்ணை கொடுத்த கண்ணா கிளிமணி வாங்கி வருவார். கண்ட சக்கரை கணிகள் வந்த மகோ அந்த மணிவர்க்கெல்லாம் அமர்ந்தம் என்று அழைக்கிறவர்கள். நாரத மகரிஷி நான் பேசுறேன்டா கவி. எதுக்குடா நீ பேசுற? அப்ப நீ கவி பேசும்போது நான் கவி பேச மாட்டேன். ஏன்னா நான் நாரதர் நான் பேசுறேன். நானும் நாரதர் கவி பேசுறேன். நீ நாரதர் சொன்னா உன்னை கொண்டே விடுவேன். யார் சொன்னா? ஏடா வெள்ளச்சாமி கொண்டா நீ கருப்பச்சாமி வச்சிருந்தா ஒரு கதையா உனக்கு? சரியா நீ கவி பேசி நான் கவி பேசலன்னா அந்த அக்கா என்ன சொல்லு? என்ன சொல்லுவாங்க? அண்ணன் சோத்துல நல்லா 2 கரண்டி பாயத்தை வாங்கி அப்பளம் 2 அப்பளத்தை வாங்கி முழுக்கி நல்லா இதத்துக்கு தின்ன சனி பிடிச்சவன் பேச தெரியாம இது நீ பாத்துக்கிட்டு நிக்கிற மாதிரி செருப்பு கட்டிட்டு பிய தொடுக்கு. அதுதான் உண்மை. என்ன உண்மை? எனக்கு கவி பேச தெரியாதுன்றது. நீ விடிய விடிய பேசிக்கிட்டே விடிய விடியா இந்த சபையிலே 100 கவிகளை என்னால பேச முடியும். நான் 150 கவி இந்த மேடையில பேசுவேன். 300 பேசுறேன். நான் 500 பேசுறேன். 1000 பேசுறேன். 2000 பேசுறேன். 3000 பேசுறேன். அக்கா மக்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உதறிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க தலைவரே. யாரு எவ்வளவு இன்னைக்கு பொட்டக்காரா இருந்தா கூட நான் பேசுறேன் 5000 பேசுறேன். இந்த ஊர்ல 7 நாள் பச்சை தண்ணிய கூட குடிக்காம இந்த மேடையில உட்கார்ந்துட்டே பேசிக்கிட்டே பேச்சுக்கு என்ன வேணா பேசலாம். ஆனா பேசி பேர் வாங்கினா முடியுமா உன்னால? அக்கா மக்களை உனகிட்ட நான் தோத்து போட்டேன்னா என்ன செய்யற? உனகிட்ட நான் தோத்து போட்டேன்னா சத்தியமா சொல்றேன் அம்மனை குண்டியா ஓடுறேன். நீ ஓடுவா? யாரு கண்ணு அவியிறது? என்ன கண்ணு அவிய போகுது? அப்படி என்ன பெரிய வேதனையா இருக்கு? அப்ப நீ தோத்துட்டேன்னா என் கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு அவனை குண்டியா ஓடுற. சரியா? பேச்ச வர மாட்டேல? ஓடா வெள்ளா ஏத்தாடு. உனகிட்ட தோத்துட்டா நான் அம்மனை குண்டியா ஓடுறேன். ஓடி. எனக்கிட்ட நீ தோத்துட்டா. யார்ட்ட? இன்னில இருந்து கட்ட பிடிக்க மாட்டேன் சத்தியமன். ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு ஒன்றா தோப்பனா? நான் தெரியாம கேக்குறேன். என்னை பார்க்கும்போது உனக்கு கால்ல ஒண்ணு பீமா இருக்கா? நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை அதிகம். எனக்கு படிச்சிருக்கேன். உனக்கு என்ன நீ கற்ற கல்வி மேல நம்பிக்கை? கேள்வியே கிடையாது. எனக்கு என் கொல்லக்குடி காளியத்த மேல நம்பிக்கை இருக்கு. நான் தான் வெற்றி. அப்படி ஒருவேளை ஒன்று நான் தோத்துட்டா இந்த மேடையில இருந்து இந்த கட்டையவே நான் பிடிக்கல. நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க அதை பிடிப்ப. நீ வேஷப்படக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. 5 இல்லடா 10 வச்சிருக்கேன். கட்டை பிடி. அதுக்கு அர்த்தம் அது இல்ல. கட்டையும் முடிக்கல வேஷமும் போடல. சோத்துக்கு என்ன சோத்துக்கு என்ன கேக்குறியா? நான் படிச்சவன். நான் எம்ஏ. நான் பிஏ. ஆசையா அந்த போய் அள்ளி தின்னுட்டு வா. உன்னை நான் வேணாங்களையே. நீ என்ன படிச்சீங்கன்னா நான் பிஏ படிச்சிருக்கேன்றே அப்புறம் அள்ளி திங்க சொல்ற பிஏ. அப்ப நீ அதை உட்கொள்ளணும்னு நீ ஆசைப்படலையா? ஓ இளங்கலையோ? அம்மா நீ முதுகலையோ? வா பேசி பாப்போமா? பாப்போம். வாடி வண்ணான இழுத்தாடு வண்ணான ஒண்ணா உன்னை சேவடி செய்வதற்கு அப்ப பேச கூக்களை பிடித்து கூண்டில் நாவில் அரைத்து வைத்து மிக்கவர் மஞ்சள் பூசி மிக்கவர் செய்தால் மக்களும் பெரிதாகுமோ? அதெல்லாம் பிடுகு உண்டாகுமோ? கூக்களா குளங்களில் பெரிதாக பேசு. சிறப்பு நறுக்கு தெரிச்ச மாதிரி பாருங்க. வாழ்த்துக்கள். பொன்னிமனுக்கு இங்கன சிறப்படி பணவு சின்னவன கொண்டு சில சேடிகள் சொல்ல அண்ணவன வல்லவன வாமனத்தார் பேசி நான் வானர வழிதனி நான் தூக்க நான் ஒரு சொல்ல தாண்டி வீத்தணும். நானும் கல்விக்கு நவீன நூல்கள் இது குறைத்தவன் இடராக பேசு. பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி பேசுறேன். பாத்திர உன்னைய அதற்காக உலக மறந்து ஓதுற கரியவன் நிலவலாக நீர்மணி வேணியன் அன்னைகள் சோதியை நம்பனத்தானவாள் மன சிலம்படி வாத்தி உனக்கு பேசு. தாய்வாலை அளவெடுத்த பெருக்கி திச்சு நட்டமைகிறது எழுத்தாணியாகுமா? தாய்வாலை சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்தால் வான் செஞ்சவருக்கு வீடாகுமா? தாய்வாரத்தை கேளாசக சண்டிலும் சாண்டில் முழுத்த கடந்து வர மாட்டான். இவ்வாறு ஈவட்டால் இவனி வியமாட்டான் 7 பிறப்பு பேசுறேன். இன்னொன்னு நான் வாழ்த்துறேன். ஆமதுக்குதா வள்ளி அதை மசுக்கோதா அண்ணன் தாகத்தை தண்ணீர் தரித்திர வரியா பெட்டி பையனை 7 நாளை நான் பேசு. இத்த முறை என்றால் செப்படும் சத்துவட்டான முட்டமட்ட பஞ்சமே பாரம் அவருக்கு 5 நெஞ்சு வந்தாலும் பேசு. நீ அறிவாளியா? உண்மையிலேயே உன்னுடைய அறிவுத்தன்மையை நான் பாராட்டேன். உனக்கு இவனுடைய அறிவை பாராட்டி அறிவாளி ஒத்துக்கிட்டு நம்மள போட்டியடா நானே சமாதானம். அந்தோட என்ன சொன்னேன்? என்ன நீ வந்து வேஷம் போட்டா உனக்கு சந்தனம் தேய்ச்சி விட சொல்ற, உனக்கு வீணிய கட்டி விட சொல்ற, நீ வெளியே தருவ போனா உனக்கு குண்டிய கழுவி விட சொல்ற. இன்னைக்கு குண்டிய கழுவி விட சொல்லுவேன், நாளைக்கு பிரியா நீ திங்க சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? செஞ்சா என்ன தப்புன்னு கேக்குறேன். ஆமா அது பெரிய பஞ்சாமிர்தம். செஞ்சா என்ன அத சொல்றா கழிவிட அத சரி ஏன் இப்ப ஓடுற? நாம இருவரும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஆமாமா இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், நம்ம 2 பேரும் சமாதான ஒப்பந்தம் போட போறோம். வாப்பந்தம் உனக்கு என்ன புரியல?
உனக்கு பாவம் உயிர் பிச்சை கொடுக்குறேன் ஐயையோ. காப்பாத்திக்க ஐயையோ. வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் ஐயோ ஐயோ இந்த ஊர்ல சாமி என்னைய கொல்ல போறாரு எப்படியாவது என்னை காப்பாத்துவாயா தும்முடா. உயிர் என் மயிருக்கு இங்க பாரு பாவம்னு உனக்கான நிப்பாட்டி காட்டுனேன் என்னால முடியும் உன்னால நிப்பாட்ட முடியாது ஆமா நான் 90 வயசுக்காக நிப்பாட்ட முடியாது சொனக்கு நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுது மின்னஞ்சல் நீங்க தாழ் வாழ்க கோகடி ஆண்ட குருவன் தாழ் வாழ்க ஆகமா என்று அன்னிப்பா தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இரவி வாழ்க பேச சாகரி சொன்னவளை ஒருபடி சாம சொத்தை தின்னவளை என் கூட சாகரி சொன்னவளை என் கோமணத்தை ஒத்துக்கிட்ட அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை குமரேஸ்வர கல்லூரி கூத்தல் திருமணவட்ட திரையும் திரையங்கள் துணிந்தமோர் புக மாணவர் சொல்லினார் அமுதம் இன்னும் ஆசையால் பேசே விழுமாத பொய்யே வேறுபடுத்த அலுமாரி என்பது பொய்யே தம்பளம் தின்பாக என்பது பொய்யே தன்னுடன் சாகரியன் என்பது பொய்யே நஞ்சுவை கொடிவலை நம்பி நடுத்தரவளை நாயவிட கலவரிக்க பேச்சு எட்டமான நன்மைகள் இடப்படி என்று விட்டு சிவனை செத்து விட்டாரோ பாவலை விரைக்கனாய் நெஞ்சுவை அஞ்சாத நீ பேசே கருவாக்கி 2 முறை மேல இருக்கும் கருவாக்க கண்காக்கப்பட்ட திருவாரூர் தேரோடு மீதுகளை செத்து கிடக்கிறாரு இந்த நீரோடு தாரை மேல பேச்சு கருவைக்கு முட்டை கண்டு நெட்டே இருக்கு விருப்ப சமூகங்களுக்கு மையன் உரிப்பட்ட ஊட்டி வளர்க்காரோ தேவட கொண்டாக்கே பாட்டவனுக்கு மகிழ் பேசே வெட்டுண்ட புண்ணிலே விட்டு ஆட்டு மாறிடா வெட்டுண்ட புண்ணிலே விட்டு ஆட்டு மாறிடா நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தா நீ விட்ட பிறகு வரும் வேதனை அடைந்தாடுங்க பேசு வாடி நீடி வாடி வருதனே மனதா புரதியில் குடி கூடி இளையவர்த்தமோடு அமர்தனம் காவி ஓடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா பேசே நான் சுத்தம் பண்ண முடியல அது மாறத நாவி நான் சுத்தம் பண்ணுங்க பேச்சு தோத்துறியா பேச்சு தோத்துட்டிய எதுக்கு நான் தோத்துறேன் ஏன் கால்ல விடு ஓகால விடுங்க ஏய் போட்டி 5000 மாடல ஆமா கவிதால போட்டி ஆமா எதுக்கு நீ திருக்குறள் பாடுற எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த ஊருக்கு வந்த ஒரு சூங்கால ஒடிக்க சூங்கால உடிப்பியா ஆமா ஏய் திருக்குறள் தெரியாம கிடையாது பாட முடியா வா இல்லைங்க தெரியாத அடங்கிய தோற்றம் மனைகின மாலை பெருகின பேசி அகர்மதவர்களும் தள்ள ஆதிமகன் முதற்ற உலகண்டுக பேச்சு தொட்டெழுத்து மலருக்கு நீ மாந்திருக்கு கச்செழுத்து அறிவின பேசி எண்ணி துணிக கர்மம் துணிதவன் என்ன என்பது இடுக்கின்ற பேச்சு உடுக்க இளவு கைவோடு அங்க இடுக்கிற கடல் புண்ண பேசி துப்பாக்க தூவ மலை என்று பேச்சு உழுதுண்ட வாழாறு மற்ற தொழுதுண்ட பேசி யாதலை அதலை இதல ஓதாட்டல பேச்சு போதே அது இப்படி வராது யாதன் நீங்கிய நோதல் அதன் எதிர் ஓதல் இல்ல அதனில தப்பா வர்ற இவர் பெரிய நக்கிரே என் பாட்டுல நீ குப்பை கண்டுபிடிச்சிட்டா தப்பா வர்றீங்க ஆமா அப்புறம் என்ன தப்பா பண்ணா அதுக்கு தந்தோடி காலையில 100 ரூபாய் புடிச்சிட்டு நீ காச்சும் நாய்க்கு எரியா பத்திரத முத்திரணி மித்திரணி தங்கரவின் சாத்திரி தாளாங்கி பேச்சு பேசுடி நான் பேசிட்டேன் நீ பேசணும் எனக்கு தெரியும் நீ பேசுற காரகார காலோடி காமிய போற புள்ளி ராம தேசி ராம BCD EFG HI JK O ஏய் உன்னை என்ன ஏபிசி சொல்ல சொன்னேன் கவிய பாடு கவியத்தை பாடுறேன் ஓடி உட்கார்ந்து போய் ஓடி போய் வாடி ஊச்சு முண்ட கண்டார ஓடி வக்கால ஓடி வாடினா அந்த வாடினா முட்டாளே வாடி வாண்டு போன மாதிரி கோடி என்னது கோடிமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டேய் அக்டோபர் நவம்பர் கவிய பரவாயில்லை மாசத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அதற்காக மாடிவிட்டாரே காக்கை காக்க கூகை காக்கை காக்கை பேசு கோக்கிக்கவா ஆமா பேசு கோக்கிக்கிற வார்த்தை வரலையே அருவி ஒட்ட குத்த தப்பா எழுதிருக்கீங்க அப்ப அவர் பாட கவியை நான் பாடவா பாடிவிட்டானே விக்கான போய் உட்கார சொல்ல பாடத்தை வெப்பான போய் நல்ல தெரியாத மரியாதை விட்டு போறேன் அம்மா கோத்தான் பேசிக்கிட்டு இருக்க டேய் ஒட்ட குத்தறவன் கவியில எப்படி எழுதி வச்சு சொன்னேன் கவி அப்படி இருக்குப்பா என்ன கவி போட்டாங்க அம்மா நான் இருக்கு சரம வேற பாறேன் தத்தித்தா தூதி தத்தித்த தூதி கூதி இதுன்னு பேசினா மரியாதை விட்டு போற பாத்துக்க டேய் முட்டாளே தூதி நீ வேகமா சொல்லும்போது இந்த மைக்ல அப்படிதான் கேக்குது அவன நாதி விடார் அடிவருக்கு ஞாபகப்படுத்த போறவை யாரோட வேங்கடன உனக்கு எனக்கு சொத்துதாரர்ல எப்ப நீங்க வேடத்தை கேவலப்படுத்தீங்க உன்னை விடலாமா நீ ஒரு ஆகணும் மன்னர் கேள்வி பட்டதனால் இருக்கிறது என்பதற்காகவே பாடல்களை சிறப்பாக அவர்களுக்கு குணம் அமைந்தது செத்தால் வரவர்கள் மற்றொரு யாவரும் மூலவாய் என்ற வார்த்தை குமிழத்தை கொண்டு குற்றவாளி ஜோடி என்று தெரிந்தது புகமான வீரர் ஆமதம் இரவு வாசியார் அதை எடுத்து தோணும் யார் ஒன்று வீரர் நடத்தி செத்து பாத்துக்கோ உங்க பேர் எழுதி வச்சு செத்து பாத்துக்கோ சித்திர எடுத்துக்கிட்டு என்னடா கோல இது என்ன கோல மயில புடுங்கற கோலங்கற ஓட்டே வேற பிரச்சனை ஓ அன்று ராவணன் ஆடையை அவிழ்த்து போர் செய்தானே அந்த மாதிரி போர் பண்ண முடியா சடை போகட வருமாயா சிறப்பு இங்க வந்து சடை போகட வந்து வாங்கி தோச்சிமா அப்புறம் அந்த அடுப்ப கூட பிறகு அப்ப நம்ம 10 பாட்டு பேசுவோம் திருமணாட்டு படி திருமணாட்டு படி மதுரை
என்ன செய்வ? என்ன செய்ய? நானே நாரதன்ற திமிரு கொண்டு ஆடுற. நான் நாரதர் வேஷம் போடுறேன்னு சொன்னா வந்தியே போட்டு வந்தியே. நான் நிறைய ஊர்ல போட மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் ஏன்டா போட்டு வந்த? அந்த பிரபாகரனா பிரபாயா அவனா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போன் பண்ணி போடுங்கன்னா நீ எங்கே போடுற? எனக்கு இந்த மயிரா தெரியும் எதை போட்டு ஊக்கத்தை குத்துற. அப்படி நீங்க நினைக்காதீங்க. எப்ப நான் ஆளோட ஷோ போட சொல்லி இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு நம்ம ஷோ போடணுமா அப்படின்னு நீ திமிரா இருந்தியோ அந்த திமிருக்கே நான் வந்து பேசுவேன். வா அப்ப நம்ம 8 தொகை பேசுவோம். லட்சணி குறைவை 500 10 அறிவாளு கருத்தவை அவனாளு 8 தொகை 8 தொகை பேசுமா? நீ என்ன மண்ணு கட்டுறது பொம்பளை மண்ணு கட்டுறது ஒரு ஜாலமுடியை பிடிச்சுக்கிட்டா சபடா நிண்டிய நான் சத்தம் போட மாட்டேன்னு சொன்னா போடல. ஊரே சாட்சி. ஒரு தடவை 2 தடவை இல்ல 4 தடவை கேட்டேன். ஆனா நீ அப்ப என்ன நினைச்ச? இவன் சொல்லி நம்ம சோ போறதா அப்படின்னு நீ திமுறா உட்கார்ந்திருந்திய உள்ள. என்ன கேட்டியா? ஏன்டா சத்தம் பண்ண கேட்டியா? கேட்டிருந்தா சொல்லிருப்பல காரணம். இப்ப ஒண்ணு கேட்டு போகல. தகுந்த காரணம் சொல்லு. உன்னை நான் விட்டுறேன். ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு ஒண்ணுக்கு இருக்க போறேன். ஒரு நிமிஷத்துல இருந்து போக வேண்டியதானா? ஒண்ணுக்கு ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல இருக்கலாம்னு எனக்கு மட்டும் அப்புறம் ஏன் நீ 1/2 மணி நேரமா போடல? எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? 3 சொட்டு வருது, அதுக்கு மேல கடுக்குது வர்றது மாதிரி இருக்கு. அப்புறம் மூத்திரமே வரல. எவ்வளவு நேரம் அந்த கொலைக்காக்கில நின்று தெரியுமா? அப்ப நீங்க ஆணவமாக திமிராக மண்டக்கணமாக நீங்க இருக்கலையா உள்ள? அங்க இருந்து சத்தப்பட்டா உனக்கு கேக்குமா? ஆனா வந்தாலே 10 கவி நச்சுன்னு பாடுறீங்க. ஆமா, நீ டெம்பர் கொடுத்து பாடுனே, நானும் பாடுனேன். கிரிப்பா இண்டியப்பா. அந்த ஒரு மயிர் மட்டும் தான் தெரியும், வேற ஒரு மயிர் தெரியாது. இதை முன்பாகவே கூறியதால் நான் கதையை முறையாக நடத்தி இருப்பேன். இதை முதல்ல கேட்டிருந்தா நானும் கதையை சுமூகமா வந்துருப்பேன். இப்போ ஒரு கெட்டு போகல. என்னை பத்தி கேளுங்க. ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்றேன். யாரு நீங்க? அவசியம் பேசுவா அனகாபடியா வஸ்து சத்திரமடியா சொல்றியா? அவிச்சாங்களா பொரிச்சாங்களா வறுத்தாங்களா அதை கேட்கல. யாருன்னு கேட்டீங்களே. நம்ம பேர் என்னன்னா இத்தனை சிறப்புகள் எனக்கு இருக்கிறது. எங்க சிறப்பு கொண்டு போய் பருப்பு உருண்டை செய்ய முடியும். நாரத மகரிஷி எப்படி இருக்கு? கேக்குறது நல்லா இருக்கா? ஆமா. எல்லாருக்கும் புரியுதா? புரியுமே. எப்படி கிருன்னு உட்காந்துருக்காங்களா? ஆமா. ஏன்னா நான் சொல்றது புரிந்ததா? அப்பா பிரம்மா அம்மா நல்லா இருக்காங்களா? எங்க அம்மா தெரியுமா உங்களுக்கு? என்னன்ற சொல்றேன் கேட்டுங்க. வெள்ளை கிளி உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசனத்தை விரியாப்பா. அம்மா வேற கேட்டா நீ வாட்டுக்கு என்னமோ வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சி வச்சு வெள்ளை பூண்டை உரிக்கலாம். வெள்ளை படி பூண்டுனா வெள்ளை சேலை கட்டி அமர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். வெள்ளை சேலை கட்டுது பச்சை சேலை கட்டுது கேட்டாங்க. சிறப்பை கூற வேண்டும். என்ன சிறப்பு? தந்தை பிரம்மா தாய் கலைவாணி கல்யாணம் ஆயிடுச்சா? 3 ஆசையை வெறுத்தவன். 3 இல்லையா? பெண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த ஆசையும் கிடையாது. பீடிச்சிட்டு பழக்க அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் அதாக்கு போட மாட்டேன். பீரு பிராந்தி அடிக்க மாட்டேன். பொம்பளை அந்த எண்ணமே கிடையாது. எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையும் கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்துக்கு உயிரோட வாழ? ஏன்னா பாராட்ட போறீங்க இவ்வளவு தெம்பீரமா நிக்கிறேன். என்ன மயிர் உயிரோட வேணுமா? நம்ம அண்ணா 2 பேரும் இந்த படத்தோட இதுல அட்டையில படுத்திருக்காங்க. சரி, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நல்லா சாப்பிடுறாங்க. சரி சாப்பிடுறேன். யாருந்த தப்பு? எல்லாமே நல்லா சாப்பிடுறாங்க. எப்படி பாருங்க 3 மணி ஆச்சு, எப்படி குறுக்கு கெடுக்காம நங்குல உட்கார்ந்து. சரி, இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இன்னும் சில ஆள் இருக்கா பீடி சிறுண்டு தண்ணி ஆட்டுக்கறி கூட சமைக்க. எந்த தீய பழக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும். 30 வயசுல அட்டாக் வந்து நெஞ்சு அடைச்சு செத்து போயிரு. அதுக்கு மூதேவி இருக்கிற வரை தின்னுட்டு தொலை வை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரு அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா தெற்கு சந்தனத்துல உங்களுக்கு செலவு வச்சா கூட என்ன தப்பு? ஏற்கனவே தமிழ்நாட்டுல வச்ச ஜனக்கே இங்க இடம் இல்லாம எல்லாம் இடிப்போம்னு குழப்பத்துல இருக்காங்க. சரி விடுங்க. கலவரசி வந்திருக்கிறீங்க. தங்களுடைய நாமதம் என்னவோ? என்ன செய்யறீங்க? என்ன பண்ணி நிக்கிறீங்க? இல்ல காவல் பாக்குறேன். என்ன காவல்? திணை காவல். பேச்சு சிறப்பா இருந்தாலும் இடையில உங்க திமிரை நீங்க காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை இப்படி கேட்டீங்க, நீ அதை பண்றியா நீ இதை பண்றியாரு உன்ட ஒரே கேள்வி. என்ன செய்யறேன்னு சொன்ன? என்ன காவல்? என்ன திணை? கருந்திணை செந்திணை. திணைன்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு வந்து உயர்திணை அக்ரிணை. கை இதெல்லாம் படிச்ச ஆளுக்கு உங்களை விவரம் இருக்கலையா? முன்னாடி பேச வேண்டியதானயா? படிச்சாருக்கு யாரும் மரியாதை கொடுக்குறா. சிறப்பு உயர்திணை அக்ரிணை. ஏன்னா தமிழ் அகராதிகளை உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இளங்கலை தானே? இளங்கலை. என்ன படிச்சீங்க? தமிழ் பிஏ ஜே காலேஜ். ஓ, தமிழ் பிஏ படிச்சிருக்கீங்களா? பாத்துறேன் நான் உங்களை. இப்ப திணைனா இதுவும் திணைங்க அதுவும் திணைங்க. ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல? என்ன வித்தியாசம்? சுழி வித்தியாசம்.
என்னையா என்னை ஆச்சரியப்படுத்திட்டே சொல்லி போட்டா அது ஒரு பொருளை குறிக்கும். 3 சொல்லி போட்டா அது ஒரு பொருளை குறிக்கும். சிறப்பு. இப்ப நான் கேக்குறேன், இத்தனை வாங்கணும் தானே? நீ தானே சொல்லணும்? சொல்லு. அப்ப உனக்கு எத்தனை சொல்லி? 2 சொல்லியா இல்லை 3 சொல்லியா? வா சொல்லு. வா வா. என்னடா வா? என்ன வா? புரியலையா? தெரிய இருக்கா? ஆமா. என்ன தானே? ஏந்தன. என்ன தானே? கரும்புன்னு செல்லுன. இது காவல் பார்க்கிறது. அது அது வேற உயர்ந்தன அக்கிறது. இதுவும் தானே? ஆமா. அதுவும் தானே? ஆமா. வித்தியாசம் சொல்லி வித்தியாசம். 2 சொல்லி போட்டா அது ஒரு பொருள். 3 சொல்லி போட்டா அது ஒரு பொருள். தானே? யாரு தானே? ஏந்தன. அது யார் சொல்றது? அப்ப நீ சொல்லு, எத்தனை சொல்லி? உனக்கு 2 சொல்லியா இல்லை 3 சொல்லியா? சத்தியமா 2 சொல்லி இல்ல 3 சொல்லி இல்ல 1 சொல்லி தான். டேய் போய் சொல்லாத, அடிச்சு வாயை கடிச்சு போடுவேன். ஒன்னு 2 சொல்லியா இருக்கணும் இல்ல 3 சொல்லியா இருக்கணும். ஒரு சொல்லி இருக்கவே இருக்காது. சொல்லு. ஏய் 2 சொல்லியா 3 சொல்லியா? தலமல சத்தியமணி சொல்லி 2 சொல்லி இல்ல 3 சொல்லி இல்ல 1 சொல்லி தான். ஒரு சொல்லி எங்கடா இருக்கு? ஒரு சொல்லி தான் பாரு. முட்டா பையனையோ மண்டையில சொல்லி கேட்கல. திணைக்கு எத்தனை சொல்லி? அது 2 சொல்லி. 2 சொல்லி. நீ தமிழ் பிஏ தான் படிச்சியாப்பா? அப்புறம் என்ன? 2 சொல்லி 2 சொல்லி. கிழிஞ்சு போச்சு. சரி விடுங்க. யாருக்கு அடுத்த கவலை? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. நீங்க அள்ளி கொட்டீங்களா? ஆமா, நகராட்சியில குத்த வேலைக்கு கொடுத்திருக்கேன். அப்பாயின்ட்மென்ட் அவங்க உள்ள இருக்காங்க. நான் வெளிய இருக்கேன். எப்படி போகுது? திருத்திரியா போகுது. ஏய் தார வச்சு அடைச்சுக்க. தெரியா போகுது. வெயில்ல எனக்கு கொடுத்து. பாக்குற வேலை எப்படியா போயிட்டு இருக்கு? வேலை சுச்சமா போகுது. ஒரு பெண்ணை இருப்பதா சொன்னீங்க. அந்த பெண்ணை அழைத்து பாருங்க. ஆசி வழங்குவோம். நான் தம்பி தண்டராசு சட்டையெல்லாம் புதுசா போட்டிருக்க. இது பார்க்கும்போது ஒரு சட்டை மாதிரி தெரியுங்க. இது தாய்லாந்துல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு, ஓத்தகமான மட்டும் கேட்காம. அப்படிலாம் கேட்க மாட்டேன். சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? மேலத்து வந்தது. மேலவத்துல வந்து மேலவத்துல சுருக்கி சொல்லு. மேலத்து சுருக்கணும்னா மேலூர். நம்மளாம் எங்க இருக்கணும்? நம்மெல்லாம் பூலவத்துல இருக்கோம். பூலவத்தை சுருக்கி சொல்லு. கீழக்கரை கொம்பு நேரத்தை சேர்ந்த தவமுருகன் ஆர்மி அவர்கள் இங்கு 2 நாரதரையும் பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். கீழக்கரையை சேர்ந்த அன்பளிப்பு கொடுத்தது நாரதர் நடிக்கிற எனக்கும் பப்பா அப்படி சொல்லணும். 2 நாரதரை பாராட்டினா இந்த உருவத்தை பார்த்து நீங்க நாரதர் முடிவு பண்றீங்க. ஆமா, நான் என்னை பக்கத்துல பண்ணி விட்டு உங்களுக்கு தெரியும். அருமை அண்ணார் அவர்களுக்கு சிறந்த நன்றிகளது வணக்கம். கீழக்கரையை கொடுத்ததை விட சங்கடம் சொன்ன விதத்துல கீழக்கரையை சேர்ந்த கீழக்கரை கொம்பனத்தை சேர்ந்த தவமுருகன் அண்ணே. ஆர்மி ஆர்மி. அவர் வேதனை எனக்கு, என் வேதனை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சக்தியோட இந்த உனக்கு இன்னமும் வேற மூடு வந்துரு. பேச அவருக்கு டவுசர் போட்டுருக்கு. தவமுருகன் அண்ணே ஆர்மியை சேர்ந்த எல்லையோர பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய உடனே பாதுகாக்க வந்திருக்காப்ல. எனக்கு எங்க இருவருக்கும் பாராட்டி 250 அன்பளிப்படுத்த ஆர்மி தவமுருகன் நீங்க நல்லா பாட்டு பாடுற முக்கியம். சொல்லுமுன்னு எடுக்காதீங்க. படுக்க விரிச்சா போராட்டி வீட்டு வளர்ச்சி எடுக்காத சொன்னா
மூடு வந்துருச்சு. டேய் அடிச்சு மண்டைய புழக்க போற பாரு. மண்டை பழக்கிறதுக்கு நானும் சொல்றேன். நான் சாமின்னு சொன்னது சரிட்டேன். எந்த சாமி? அது நித்யானந்தன் சொன்னியா? அந்த பிள்ளைங்க நாரத மாதிரி சொன்னியா சொல்லலையா? சொன்னானே சொன்னதுக்கு அப்புறமும் அந்த கதி எனக்கு பெரிய மயக்கத்துல இருக்கா. ஏன் சுவாமி? மகரிஷி டேய். உங்களுக்கு எந்திரிக்காதா? மனது உன்னையும் எடுத்து வச்சு மூடிட்டாங்கடா. நல்லா கேட்டுக்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆசைகளை அறவே வெறுத்தவன் நாரத மகரிஷி. என் கண்ணை நன்றாக என்னுடைய சிந்தார்கள், என்னுடைய சிந்தனை எல்லாம் ஒரே சிந்தனை, தனி மனித ஒழுக்கம். அது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை. அதான் நான் செய்ய சொல்றேன். புரியலையே? நல்லா செய்யுங்க. ஒழுக்க விழுக்கம் தரும் இரு ஓம்ப படுக்கணும். தனி மனித ஒழுக்கம். அதுதான் அதேதான். தனி மனித ஒழுக்கத்துக்கு அதுதான் செய்யணும். எனக்கு ஒன்றும் புரியலையே. அது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பப்ளிக்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு தனியா வர சொல்லு. எதுவாயும் சரி, நீ இன்னும் 16 பெற்று குடும்ப கட்டுப்பாடு பண்ண உடனே 16 எங்கிட்டு பொழந்துக்கிட்டு வைக்கிறது. இந்த இளம் வயதிலே குடும்ப கட்டி போகலாம். புருஷ சரியில்லைனா குடும்ப கட்டுப்பாடு பண்ணனா என்ன நீ பண்ணல? கவலைப்படாதமா, நான் இருக்கேன் உனக்கு. என்னடா? தனி மனித ஒழுக்க சீலன்னு சொன்னாரு. டேய், நான் இருக்கேன்னா உனக்கு ஆசை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கு. அதே ஆசீர்வாதம் மட்டும் கொடுப்பாரு. அந்த 16 பெறுவதற்கு இவரே காரணமா அமையும். இல்ல சாமி, இவ எதுவும் இப்படின்னா புரியலையே. இவ எதுவும் சொல்லுவா, நான் இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன். வேண்டாம், இப்ப ஆம்பளை கூட பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, சிறப்பு. இன்று போல் இன்றும் இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. அடுத்த நாள் இருப்பதையா வள்ளி அழைத்துவார்கள் ஆசீர்வாதம். ஜிஜுடி அண்ணன் 2 விழுக்குருண்டை வச்சிருக்க முடியாங்க. எனக்கு யார் கொடுக்க போறா? கட்சிக்கு கூட உருண்டைய. புண்டுக்கு நிக்குது பாத்து வாமா. புண்டுக்கு நிக்குது. மாமா தீ வச்சம் பண்ணி பொத்தி என்ன கோலம்? இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும். அண்ணன் நீங்க பெரியவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு வேணும். நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமணி வந்திருக்கிறார். நாரத மகாமணி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. சுவாமி பாத்தீங்களா? சூப்பர் ஃபிகர். யாருமா? சாமி. ஆமா. சரி, சாமி அழைத்து வரல ஆசீர்வாதம். கச்சத்தை எதிர்பார்க்கிறேன். சாமி. நீங்க எவ்வளவு கேட்கலாம்? சென்று வரேன்.